அதாவது நம் தமிழகத்திலே எத்தனையோ துறைகள் இருந்தாலும் நமக்கு அதிகப்படியான வருமானத்தை தரக்கூடிய துறை நம்முடைய சாராயத்துறை மட்டுமே. கடந்த ஆண்டு 438 கோடிக்கு விற்பனை செய்து சாதனை படைத்த மது விற்பனை இந்த ஆண்டு தீபாவளி விற்பனை 800 கோடிக்கு, ஏறக்குறைய 786 கோடிக்கு விற்பனை செய்து தமிழக அரசுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தந்துள்ளது. அந்த துறையினருக்கு தமிழக அரசின் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதிகப்படியான சரக்கு விற்ற மதுபான கடை மேலாளருக்கு செங்கோல் வழங்கி கௌரவிக்கிறோம். ஏனென்றால் ஐயா வாங்க, மேலும் அவர் மென்மேலும் இன்னும் நிறைய குடிகாரர்களை உருவாக்கி சாதனை படைக்க வேண்டும் என்று அரசு கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாட்டின் அதிக மதுக்களை விற்று நிறைய வாழ்க்கையை அளித்த மதுக்கடை மேலாளர் ஒரு சில வார்த்தை உங்கள் முன் பேச போகிறார். ஐயா பேசுங்க. ஐயா என்ன ரொம்ப பாராட்டினாரு. இந்த பாராட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் கிடையாது, எல்லாமே உங்களை தான் சாரும். இந்த விருது எல்லாமே உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு நிறைய குடிச்சு நிறைய குடிமக்கள் உருவாகணுங்கிறது என்னோட ஆசை. அடுத்த ஆண்டும் இது அந்த அவார்டு எனக்கு கிடைக்கணும்னு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.